வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் என்னடா நியூஸ் மீடியா முதற்கொண்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இந்த பக்கம் நம்ம ஆடிச்சு அண்ட் ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை சுற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட பிளாட் அப்டேட்ஸ்லாம் வந்து பற்றி நான் கிடச்சிட்டு இருக்கேன். மிக முக்கியமாக நம்ம ரூசோ பிரதர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த கிரே மேனில் இந்தியாவை சார்ந்த ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தனுஷ். அண்ட் தனுஷ் கூட ஒன்று சேர்ந்து சில இன்டர்வியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூசோ பிரதர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரூசோ பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஒரு ஃபைனஸ்டான ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் மார்வலுக்குள்ள அவர் வரதா இருந்தால் ஒரு எக்ஸ்மென் கேரக்டர் அவ்வளோ கூட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இன்டர்வியூஸ்ல அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காட்டுத்தி மாதிரி பதவிட்டு இருக்கேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இப்போதைக்கு ரூசோ பிரதர்ஸ் திரும்ப டேரக்டர் ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் தனுஷ் உள்ள கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் a 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுஷ் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பாக இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்டாக இருக்கும். அடிச்சு உள்ள வந்ததே ஒரு செல்லிங் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் தனுஷ் இருந்தால் இன்னும் மார்க்கெட்டிங்கை பக்கவாக பண்ணலாம். இந்தியாவில் பட்டு தொட்டி எங்கும் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேங்கிற ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். அதுக்காக வாச்சும் பாசிபிளி மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தனுஷை உள்ள கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தனுஷ் சப்போஸ் டூம்ஸ்டே படத்துக்குலாம் வரதா இருந்தால் அவர் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும், என்னென்ன பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருக்குன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தனுஷ் ஒத்துப்பாரா நீங்கள் கேட்பீங்க. எனக்கு என்னமோ லைக் அதுக்கான ஆஃபரிங் வந்தால் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக சொல்கிறேன் மோர் லைக் ஒரு 3 பில்லியன் மூவிஸாக தான் இருக்க போது. நம்ம ஆர்டிஜே ரிட்டர்ன் ஆனது ஒரு மிகப்பெரிய பேச்சா இப்போதைக்கு இருக்கு. அந்த சமயத்தில் ஆர்டிஜேவோட அந்த டாக்டர் டூம் லுக்கையும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு சொல்லப்படுற அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கேஸ்டையுமே நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதும், அந்த படம் லிட்ரலி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை அசால்ட்டாக தாண்டிடும். சீக்ரெட் வார்ஸ்லாம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை விட 10 மடங்கு அதிகமான கேரக்டர்ஸை வச்சு எடுக்க வேண்டிய படம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த கதையை அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை பற்றினா டிமாண்ட் பண்ணோம். அண்ட் சிம்பிளி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படமாக அது மாறிடும். மார்வல் ஃபேன்ஸை ஒதுக்கி தள்ளுங்க, ஜென்ரல் ஆடியன்ஸை இப்போதைக்கு மார்வல்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ங்கிறத தான் சுட்டி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய படமாக இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே பெரிய படங்களாக இருக்கு. அந்த சமயத்தில் அதுக்குள்ளே எல்லா ஆக்டரும் உள்ள வரணும் தான் ஆசைப்படுவாங்க. தனுஷுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபரிங் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை நம்ம தனுஷ் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 90% இருக்கு. இந்த ஆஃபரை நம்ம ரூசோ பிரதர்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸும் 50-50 முன்னாடி சொன்ன மாதிரி இருக்க தான் செய்யுது. இந்த கிரேமேன் படத்துலேயே நம்ம தனுஷோட அந்த கேரக்டருக்கு ஓரளவுக்கு பில்டப் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. அவிக்சன் அந்த கேரக்டருக்கான அந்த ஸ்க்ரீன் டைம் வெறும் ஒரு 10% இருந்தாலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃபும் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வருமானு தெரியல. ரூசோ பிரதர்ஸுமே இந்த பக்கம் தனுஷோட ஆக்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ள வரலாம், வருவாரான்னு தெரியலங்க. பட் ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் தனுஷ் மார்வலுக்குள்ள வர மாதிரி இருந்தால் அவர் எந்த ரோல் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போதைக்கு ஃபேன்ஸோட மனசில் இருக்க டாப் பொசிஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக பவித்ர பிரபாகர் தான். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவை சார்ந்த ஒரு ஸ்பைடர்மேன் தான் பவித்ர பிரபாகர். அந்த படத்தில் நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்பைடர்மேனாக மாறி இருந்தாரு. பட் அவரை லைவ் ஆக்ஷனில் கூட்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதாங்க. டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே மல்டிவர்சல் படங்களாக இருக்குது. அந்த சமயத்தில் மல்டிவர்சல் லெவலில் இருந்து எந்த கேரக்டர்ஸ் வச்சு ரூசோ பிரதர்ஸ் இறக்கலாம். இந்தியாவை சார்ந்து தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃபேன்ஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு இந்தியன் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே. ஸோ அதன்படி பவித்ர பிரபாகர் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அந்த ரோல் எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு டீனேஜ் கேரக்டர், இன்னும் ஒழுங்காகவே அவரை டெவலப் பண்ணலை. ஸோ காமிக்காக இருக்கட்டும், இந்த சீரியஸ் மூவிஸ்ன்னு சொல்லி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பவித்ர பிரபாகர் ஸ்டில் டீனேஜ் வயசில் தான் இருக்காது. பீட்டர் பார்க்குற மாதிரி ஒரு வயசான ஸ்டோரி லைன் அவருக்கு கொடுக்கப்படாத அந்த சமயத்தில் டீனேஜ் கேரக்டருக்கு நம்ம தனுஷை இறக்குறதுங்கிறது ஒரு சரியாக இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் பவித்ர பிரபாகராக வரதுக்கான வாய்ப்புகள் 0% தான். அதே மாதிரி நிறைய பேர் நைட் கிராலர்னு சொல்கிறாங்க. நைட் கிராலர் ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன் கேரக்டர். எக்ஸ்மெல் ஒரு முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறவர். ஸோ அவரை உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. பாப்புலர் சாய்ஸ் இந்த 2 கேரக்டர்ஸுமே பாப்புலர் சாய்ஸாக இருந்தாலும் எனக்கு இந்த 2 கேரக்டர்ஸுமே தனுஷ்க்கு சூட் ஆகாத மாதிரி தான் தோணுது. ஸோ தனுஷ் உள்ள வர மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ரோல் மாதிரி தான் இவருக்கு வந்து கொடுப்பாங்க நம்புறேன். ஏன்னா அதை தாண்டி ஏகப்பட்ட பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. தனுஷ்க்கு மோஸ்ட்லி ஒரு சிம்பிளான ஒரு 5 மினிட் சீக்வன்ஸ் வந்து கொடுக்கப்படலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த வின்டர் சோல்ஜர் அண்ட் சிவில் வாரில் கிராஸ் பன்ஸுக்கு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. கேப்டன் அமெரிக்கா கூட அப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, ஃப்ராங்க் ரில்லோ அந்த ரோல் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆன்டாகனிஸ்டோ இல்லை சப்போர்ட்டிங் ரோல் தான் வந்து தனுஷ்க்கு கொடுக்கப்படணும். மேபி லைக் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படி இல்லைனா ஒரு மர்சனரி ரோல் கொடுக்கப்படலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நீங்கள் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் கேங்கால் எஸ்பெசிட்டோ சைட் விண்டர் ரோல் வந்து பார்த்துருக்கலாம். அவருமே சர்பன் சொசைட்டியோட லீடராக தான் வந்திருக்காரு. சொல்ல முடியாது நம்ம தனுஷை ஆக்சுவலாக கிங் கோப்ரா மாதிரியான ஒரு சர்பன் சொசைட்டி மெம்பராக கூட இறக்கலாம். இந்த சர்பன் சொசைட்டி காமிக்கில் இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்டைலில் தான் வந்திருக்காங்க. ஒரு மர்சனரி குரூப்பாக தான் காமிக்க போகிறாங்க. அந்த குரூப்போட ஒன் ஆஃப் த மெம்பராக இந்த பக்கம் நம்ம தனுஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று அந்த மாதிரி மர்சனரி இல்லைனா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வரலாம். அப்படி இல்லைனா நம்ம நிக் ஃபியூரி கீழே இந்தியாவோட ஸ்பெஷல் ஸ்பையாக வரலாம், ஸ்வாட் ஏஜென்ட்டாக வரதுக்கான சான்சஸும் இருக்கு.
அந்த ஸ்வாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்பேஸில் இருக்கல அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸுமே இல்லாமல் ஒரு ஸ்பை ஏஜென்ட் அப்படி இல்லைனா மர்சனரியாக வந்தால் எனக்கு தெரிஞ்ச அந்த ரோல் தனுஷுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு நம்புறேன். தனுஷுமே இந்த மாதிரி நீங்கள் மார்வல் எந்த ரோல் ப்ளே பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவிக்சன் மாதிரியான ஒரு ஏஜென்ட் ரோல் இதுதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோங்கிற மாதிரி காமிக்காம ஒரு டீசென்டான ஏஜென்ட் இல்லைனா மர்சனரி ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது. அப்படி இல்லைனா டாக்டர் டூம் லட்பேரியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு படைத்தளபதி மாதிரி லைக் அங்கே இருக்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இல்லைனா சோல்ஜர் மாதிரி காமிச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா லட்பேரியாவில் ஏகப்பட்ட ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து போன ஒரு ரெஃப்யூஜியா லட்பேரியாவில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண காமன் மேனாக கூட இந்த பக்கம் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இந்தியன் ரெஃப்யூஜி இன் லட்பேரியா மாதிரி காமிச்சாங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அங்கே இருக்கவங்களோட அந்த வழி வேதனையே இந்த பக்கம் நம்ம தனுஷ் மூலியமாகவே ப்ரெசென்ட் பண்ணி கூட்டு வரலாம். லட்வேரியாவோட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுற ஒரு சாதாரண ஹியூமன் பீங், சாதாரண காமன் மேனாக கூட இந்த பக்கம் நம்ம தனுஷை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். வித்தவுட் பவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு பர்ஃபெக்டான ஒரு ரோலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி பவர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம கேட்மேண்டுவில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாசரர் மாதிரி அவரை கூட்டு வரலாம். சாசரர் சுப்ரீமாக இருக்கக்கூடிய வாங்குக்கு கீழே இவர் மேஜிக் கற்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்க பல பேரோட இவரும் ஒரு மேஜிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். சொல்ல முடியாது, நம்ம டாக்டர் ஸ்டேஜோட அப்ரெண்டிஸ் மாதிரி கூட்டு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ தனுஷா ஒன் ஆஃப் த கேட்மேண்டு சாசரருங்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அது ஓகேவா இருக்கும்னு தோணுதுங்க. என்னுடைய டாப் சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று சீக்ரெட் ஏஜென்ட் மர்சனரி மாதிரி, அப்படி இல்லைனா அந்த சாசரர் ஆர் அதை தாண்டி லட்வேரியாவோட காமன் மேன். இது வந்து பெர்ஃபெக்டாக நம்ம தனுஷுக்கு வந்து போகிறது ரோல்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஸ்க்ரீன் டைமுமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான கதையுமே இவருக்கு கொடுத்துடலாம். அதுவும் லட்வேரியா காமன் மேனாக வந்தாங்கன்னா சூப்பரான ஒரு கதை கொடுக்கலாம். பண்ணுறாங்களா என்னன்னு பொறுத்து பார்ப்பேன். இதை தாண்டி ரூசோ பிரதர்ஸ் வந்து பார்த்தா அந்த இன்டர்வியூ அப்போ தனுஷை ஒரு எக்ஸ்மேனாக கூட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. காமிக்கில் எக்ஸ்மென் சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்மெனில் தான் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுக்கவே ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் இருக்காங்களே. ஸோ தனுஷா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மியூட்டன்ட்ங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். டாப் சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்திரான்னு சொல்லுவாங்க. இந்திரா ஒரு டீனேஜர், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். அவரால் அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்கெலிட்டன்ஸை உருவாக்க முடியும். முதல்ல ஒரு ஆர்மர் அப்டான வெர்ஷனாக அவரால் மாற முடியும். ஆனால் பர்பிள் கலரில் இருப்பார். ஸோ அது மட்டும் செட் ஆகாது. மேபி அந்த பர்பிள் கலரை இந்தியாவோட டார்க் ஸ்கின்னோட மேட்ச் பண்ணலாம். பட் அகெயின் இவர் வந்து ஒரு யங்கஸ்டான கேரக்டர், அது ஒழுங்காக செட் ஆகாமல் தெரியலங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்மனோட ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்னு பார்க்கும்போது நீல் சாரா தண்டர்பர்ட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி காமா ரேடியேஷன் நம்ம ஹல்க்குக்கு பவர் கொடுத்துச்சோ அதே மாதிரி நீல் சாரா ஒமேகா பீமால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ அவர் உடம்புல இருக்க அந்த மியூட்டன்ஸின் ட்ரிகர் ஆகி இவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆம்பியன் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி அதை பிளாஸ்மாவை மாற்றக்கூடிய தன்மையில் இருப்பார். மோர்லைக் ஒரு நடமாடும் நியூக்ளியர் பிளான்ட்னு சொல்லலாம். பட் ஆல்ரெடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் அதே ஸ்டைலில் ஹியூமன் டச் வர காரணத்தினால நீல் சாரா தண்டர்பர்டை இறக்குவாங்களான்னு தெரியல. பட் அந்த லுக் வந்து கிட்டத்தட்ட நம்ம தனுஷ்க்கு ஈக்குவலான லுக்கில் தான் இருக்குது. பார்ப்போம் அந்த மாதிரி கூட்டு வராங்களா இல்லையான்னு. அதை தொடர்ந்து மேபி தினேஷ் டியோல், அவர் இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிசமை வச்சு ஆக்சுவலாக டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒரு லேமான பவர் தான், கூட்டு வருவாங்களான்னு தெரியல. இல்லைனா ஒரு புது பவரோட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான எக்ஸ்மேனுங்கிற மாதிரி கூட அவரை ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி வந்தால் அந்த பவர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு தனுஷுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுப்பாங்களா, அதான் கேள்விக்குறி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூம்ஸ்டே சீக்ரெட் ஹவுஸுக்குள்ளே ஏகப்பட்ட புது புது சூப்பர் ஹீரோஸ் வருவாங்க. நம்ம பார்த்து ரசித்த லெஜெண்டரி சூப்பர் ஹீரோஸும் வரதான் போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து படத்தை எடுக்கவே டைம் பத்தாதுக்கே. இதில் புதுசாக ஒரு சூப்பர் ஹீரோவை இறக்கி ஃபன் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காது. சும்மா காமிக்கணும்னு காமிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டுங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அது ஃபேன்ஸ் மத்தியிலையுமே ஈஸியாக போய் கனெக்ட் ஆகும். அண்ட் இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய க்ரௌட் புல்லராகவும் அது இருக்கும். அவெஞ்சர்ஸ் பற்றியே தெரியாதவங்களுக்கு கூட தனுஷை வச்சு ஈஸியாக அந்த படத்தை செல் பண்ணிடலாம். சவுத் அண்ட் நார்த் ரெண்டுத்துமே சேர்த்து தான் சொல்கிறேன். நார்த் சைடில் தனுஷுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த சமயத்தில் டூம்ஸ்டே ஆர் சீக்ரெட் வாஸ் ரெண்டுத்தில் அழகாகவே தனுஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரூசோ பிரதர்ஸும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஒரு பர்ஃபெக்டான இந்தியன் ஆக்டர் சாய்ஸாக தனுஷ் இருப்பார். அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தனுஷ் டூம்ஸ்டே பற்றி? இது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குமா? அப்படி இருந்தால் அவர் எந்த ரோல் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லுங்க. தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் மாதிரி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.